எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். இன்னைக்கு நம்ம கேட்கற கதை பேர் பெரிய மலையில் வாழும் சிறிய பறவை. எழுதியவர் புல்புல் சர்மா. தமிழில் திலகவதி. படைப்பு பிரதம் புக்ஸ். மீரா ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்கிறாள். அது இமாச்சல பிரதேசத்தில் மலையின் உச்சியில் உள்ளது. அவளது சமையலறை ஜன்னல் வழியே பனி போர்த்திய மலைகளை பார்க்கலாம். தங்க நிற ரக்கைகளை கொண்ட மிகப்பெரிய பருந்துகள் அவர்களது வீட்டுக்கு மேல் அடிக்கடி பறந்து செல்லும். நான் வளர்ந்து பெரியவளாய் உயரமானப்பறம் ஒரு நாள் அந்த மிக உயர்ந்த சிகரத்துக்கு மேல ஏறி மலையோட மறுபக்கத்தை பார்க்கணும் என்று மீரா ஆசைப்பட்டாள். ஆனால் இன்று மீராவும் அவளது தம்பி ராஜேஷும் அம்மாவுடன் மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் புதிய காலணிகளை வாங்குவதற்காக சந்தைக்கு போய்க் கொண்டிருந்தனர். நகரம் தொலைவில் இருந்தாலும் மீரா அதை பொருட்படுத்தவில்லை. அவள் தினமும் பள்ளி செல்வதற்காக 1 மணி நேரம் நடப்பவள்தான். விடியற் பொழுதிலேயே அவர்கள் கிளம்பிவிட்டனர். பிரதான சாலையை அடைய அவர்கள் 2 மணி நேரம் நடக்க வேண்டும். அதன் பிறகு பேருந்தில் செல்ல வேண்டும். சில நேரங்களில் செல்லும் வழியில் வழித்தடங்கள் காணாமல் போயிருக்கும். அதனால் பாறைகளில் சறுக்கிக் கொண்டே செல்வார்கள். மீராவும் ராஜேஷும் என்று கத்திக்கொண்டே பாறைகளின் மீது குதித்தோடினர். வழியில் அவர்களது பாதங்களின் கீழே காய்ந்த இலைச் சருகுகளும் சிறு மரத்துண்டுகளும் சரக் சரக் என ஒலி எழுப்பின. ஒரு சிறிய பச்சை நிற கூக்குருவான் பறவை புதருக்குள்ளிருந்து அழைத்தது. ஊசி இலை மரங்களிலிருந்து மந்திகளின் கூட்டம் அமைதியாக அவர்களை கவனித்தன. அவர்கள் செல்லும் வழியில் செடிகளுக்கும் பாறைகளுக்கும் இடையே மறைவாக இருந்த ஒரு நீரூற்றிலிருந்து நீர் பருக மீரா நின்றாள். திடீரென்று அவள் அங்கே ஒரு சிறிய பறவையை கண்டாள். அது செடிகளின் மீது படுத்து கொண்டிருந்தது. பாவம், அதோட ரக்கையில காயம் பட்டிருக்கு என்றார் அம்மா. அதை மிருதுவாக தன் கையில் எடுத்துக்கொண்டார். அம்மா, இதை நம்மளோட எடுத்துட்டு போலாமா என மீரா கேட்டாள். அது புள்ளிகள் கொண்ட ஒரு இரட்டைவால் பறவை. அந்த பறவை அவர்களை தன் சிறு கண்களால் பயத்துடன் பார்த்தது. மீரா அதனிடம் கவலைப்படாத என்று மென்மையாகச் சொன்னாள். முதல்ல அதோட ரக்கையை சரி செய்யறேன் என்றார் அம்மா. அவர்கள் ஈரமண்ணை ரக்கையின் மீது வைத்து ஒரு பெரிய இலையால் பறவையை சுற்றினார்கள். பின்னர் மீரா அப்பறவையை தன்னுடைய துணிப்பைக்குள் வைத்துக் கொண்டாள். அவர்கள் பிரதான சாலையை அடைவதற்கும் பேருந்து வருவதற்கும் சரியாக இருந்தது. பேருந்தில் போய்க் கொண்டிருக்கும் போது மீரா பறவை பைக்குள் அசைவதை உணர்ந்தாள். ஒருவேளை அதுக்கு பசியா இருக்கும் என்றார் அம்மா. உடனே ராஜேஷ் எனக்குந்தான் என்றான். அவர்கள் வறுத்த கடலையை சாப்பிட்டார்கள். மீரா அவைகளில் கொஞ்சம் எடுத்து பொடித்து பறவைக்கும் கொடுத்தாள். அந்த பழைய பேருந்து வளைந்து செல்லும் மலைப்பாதையில் உருண்டோடியது. நகரம் இரைச்சலாகவும் சந்தடி மிகுந்தும் இருந்தது. மீரா, ராஜேஷ், என் பக்கத்திலே இருங்க என்றார் அம்மா. அவர்கள் ஒருவரது கையை ஒருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டு சென்றனர். கடைத்தெருவில் மீராவுக்கு ஒரு ஜோடி புதிய ஷூக்களை வாங்கினார்கள். அம்மா அவர்களுக்காக இனிப்பு கடையில் சில சூடான ஜிலேபிகளையும் வாங்கினார். மீரா அந்த பறவைக்கு ஒரு சிறு துண்டு ஜிலேபியை கொடுத்தாள். ஆனால் அதற்கு அது பிடிக்கவில்லை. பதிலாக அது துணிப்பையை கொத்தியது. விரைவில் அவர்கள் வீடு திரும்ப பேருந்தில் ஏறும் நேரமும் வந்தது. பேருந்து மலைகளின் வளைவிற்கேற்ப ஊசலாடிக் கொண்டே சென்றது. மீரா அவளது பையிலிருந்து வந்த பறவையின் கிரீச் ஒலியை கேட்டாள். நம்ம சீக்கிரமா அந்த நீரூற்றுக்கு போயிடலாம் என அவள் மிக மெதுவான குரலில் பறவையிடம் கூறினாள். நீரூற்றிற்கு அருகே வந்தவுடன் பறவையை வெளியே விட்டாள். அது சிறிதே நொண்டிச் சென்று தண்ணீர் குடித்தது. அதன் பிறகு மீராவின் கால் அருகே வந்து அமர்ந்தது. அந்த பறவைக்கும் அவளது புதிய காலணிகளை பிடித்திருந்தது போலும். அவர்கள் வீட்டை அடையும் போது மிகவும் இருட்டத் தொடங்கியிருந்தது. மீரா சிறிது வைக்கோலினால் பறவைக்கு மிருதுவான படுக்கையை தயார் செய்தாள். பறவை அதன் புதிய படுக்கையில் உறங்கச் சென்றது. மீராவும் அந்த பறவையும்
நல்ல நண்பர்கள் ஆயினர். மீரா அதற்கு அரிசி குருணையும் சுண்டல் கடலையும் சாப்பிடக் கொடுத்தாள். ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த பறவை திடீரென்று பறந்து சென்று விட்டது. ஒவ்வொரு முறையும் மீரா மலையிலிருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் கருப்பு வெள்ளை புள்ளிகளோடு நீண்ட வாலுடைய ஒரு பறவையை பார்க்கிறாள். அது அவளை பார்த்ததும் தன் தலையை அசைத்து கிரீச்சிடும். இது அதே பறவையா இருக்குமென நீங்கள் நினைக்கிறீர்களா? என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன தோணுது? அதே பறவைதான்னு தோணுதா? மீரா அந்த ரக்க ஒடிஞ்ச பறவை கிட்ட கருணையோடும் அன்போடும் இருந்தா. அதே மாதிரி நீங்களும் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும் குழந்தைகளா. அது ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, பெரிய யானையா இருந்தாலும் சரி, கருணையோடையும் அன்போடையும் எல்லா உயிரினங்களையும் நீங்க மதிப்பீங்களா? சபாஷ்! இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.